சிவாய. ஓம் நமோ நாராயணாய. நமஸ்காரம். இன்றைய தினம் என் கேள்விக்கு என்ன பதில் கேள்வி கேட்பவர் நெகனூர் அனிருத்தவர்கள். அதற்கு விடையளிப்பவர் நாராயணன். நான் தான் தாம்ராஸ் மாநில தலைவர். திரு எஸ் கேசவன் அவர்கள் மண்ணச்சநல்லூரில் இருந்து அகில இந்திய மஜ்லிஸே கட்சியின் தலைவர் அசௌதுதீன் ஓவைசி பாகிஸ்தான் நாட்டினை தாக்கி பேசியுள்ளாரே. வெளிப்படையாக பாகிஸ்தானை கண்டித்த சில முஸ்லிம் தலைவர்களில் இவரும் முக்கியமானவராக உள்ளாரே. இது மனமாற்றத்தை காண்பிக்கின்றதா? தங்களுடைய கருத்து. முதலில் அவருடைய அறிக்கை வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகும். எதன் வெளிப்பாடு இது? சிந்தித்துவமையான தெரியும். இந்தியா தான், பாரதம் தான் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பான நாடு என்பதனை அவர் உணர்ந்துள்ளார். அரியலூர் திரு பி மகேஷ் அவர்கள் கேட்ட கேள்வி. திமுக தலைவர் அமரர் கருணாநிதி அவர்கள் தற்போது உயிருடன் இருந்திருந்தார் எவ்வாறு அரசியல் செய்வார்? நல்ல கேள்வி அது. அரசியல் கேள்விதான். இருப்பினும் ஆர்வமாக கேட்கிறீர்கள், நான் பதிலளிக்கின்றேன். திமுக தலைவர் அமரர் மு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் தற்போது கடந்த காலங்களைப் போல பாஜகவுடனே கூட்டமைத்திருப்பார். அஇஅதிமுக ஒரு வழிபடி இருப்பார் என்பதுதான் நமது கருத்து. திருவண்ணாமலை திரு சி கோபாலன் அவர்கள் தமிழகத்தை எவரும் சுரண்டுவதை அனுமதிக்க மாட்டோம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். அதை பற்றி உங்கள் கருத்து? அவருடைய அறிக்கை நன்றாகத்தான் உள்ளது. சுரண்டுவது யார் தமிழகத்தை? சில அரசியல்வாதிகள், ஒரு சில அதிகாரிகள். சுரண்டல் என்பது தொண்டு தொட்டு நடந்து கொண்டிருக்கிற தமிழகத்திலே யாரும் தடுக்க முடியாது. மதுரை திரு பி குப்புசாமி அவர்களின் கேள்வி. அனைத்து கட்சிகளின் எம்பி குழுக்களை உருவாக்கி அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ய வைத்து பாரதம் பாகிஸ்தான் மீது எடுத்த இராணுவ நடவடிக்கை பற்றி விளக்கிட மத்திய அரசு செய்த ஏற்பாடு சரியானதா? மிகச்சரியானது. பாஜக மத்திய அரசு ஆட்சியும் சரி, மோடிஜி அவர்களுடைய அந்த தலைமையும் சரி, ஒரு அற்புதமான முயற்சி இருக்கிறார்கள். இதனால் இந்தியாவின் மதிப்பு உலக நாடுகளில் மேலும் அதிகரிக்கும். இந்தியாவின் ஜனநாயகத்தன்மை மிளிரும் என்பதில் சந்தேகம் இல்லை. திரு வி சந்திரசேகர் அவர்கள் விருதுநகரிலிருந்து கடனை சட்டத்திற்கு புறம்பான அணுகுமுறைகளில் வசூலிக்க முயன்றால் சிறை தண்டனை என்று தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. வரவேற்கத்தக்கதா? வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான் பொதுமக்கள் பார்வையில். அதே சமயம் நடைமுறை சாத்தியமா, சட்ட ரீதியாக இந்த சட்டம் ஏற்கப்படுமா என்பதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். திரு கே சங்கரன் நாகர்கோவில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புள்ளதா? திமுகவிற்கு தக்க வியூகம் அமைக்கக்கூடிய வசதியும் சக்தியும் உள்ளது. அதே சமயம் நடிகர் விஜய் அவருடைய கட்சியும் சீமான் அவருடைய கட்சியும் தனித்து போட்டியிட்டால் திமுகவின் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் என்று நடுநிலையாளர்கள் கருதுகின்றனர். திருமதி டி சுமதி நங்கநல்லூர். மத்திய பாஜக அரசு வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற நிறுவனங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு சரியானதா? இந்த குற்றச்சாட்டு பொதுவாக சொல்லப்பட்டால் சரியானது அல்ல. ஆனால் ஓரிரு நிகழ்வுகளில் அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. திரு சேது மாதவன் திருச்சி. தாம்ராஸ் பேரு இயக்கம் அன்றாட அரசியலில் பங்கு கொள்ளுமா? தமிழ்நாடு பிராமணர் சங்கம் தாம்ராஸ் பேரு இயக்கம் ஒரு சேவை ஸ்தாபனம். நாம் அன்றாட அரசியலில் பங்கு கொள்வதில்லை. அதே சமயம் தமிழகத்தில் வெற்றிகரமாக ஒரு பிராமண வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கின்றோம். அதை மேலும் பலப்படுத்துவோம். இதன் உண்மையான பலத்தினை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நிரூபிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய.